அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிவிட்ட நிலையில் சென்னையில் இன்று முதல் மழை வலுக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அடுத்த 2 நாட்களுக்கு சென்னையில் கனமழை பெய்யும் என கூறப்பட்டிருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதியால் டெல்டா பகுதிகள், கடலூர் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிவிட்ட நிலையில் சென்னையில் கனமழை பெய்யும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்திருக்கிறார். டெல்டா பகுதிகள், கடலூர், ராமநாதபுரத்தில் கனமழை தொடரும் என்று பிரதீப் ஜான் கணித்திருக்கிறார். வரும் 25 அல்லது 26ஆம் தேதியில் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கூறியிருக்கிறார். அடுத்த 2 நாட்களுக்கு சென்னையில் கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதியால் டெல்டா பகுதிகள், கடலூர், ராமநாதபுரம் ஆகிய இடங்களிலும் கனமழை தொடரும் என்று பிரதீப் ஜான் கணித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, எந்தெந்த இடங்களில் கனமழை பெய்ய இருக்கிறது? விவரங்கள். சிவரஞ்சனி, தற்போது தென்மேற்கு அரபிக் வங்கக்கடல் பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருக்கிறது. இது தொடர்ந்து காற்றழுத்த மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. இதைத் தொடர்ந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இன்று முதல் மழைக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தற்போது அவருடைய எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்கின்றார். அதே போன்று டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக தற்போது வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு தொடரும் எனவும், அதே போன்று டெல்டா மாவட்டங்களான நாகை, திருவாரூர், திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், அதே போன்று காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும், ராமநாதபுரம், கடலூர், பாண்டிச்சேரி, பெரம்பலூர், அரியலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அவர் எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்கின்றார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.